ஹலோ மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்பவே சூப்பராக இருப்பீங்க. மண்டே அன்னைக்கு என்னுடைய வேலைகள்லாம் எந்த மாதிரி இருந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். இன்றைக்கி லஞ்சுக்கு வெள்ளை சுண்டல் குழம்பு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்திங்கன்னா எப்பயும் போல் ஒரே மாதிரி வைக்காமல் வரமிளகா, கொத்தமல்லி, ஜீரகம், மிளகு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வந்து வறுத்தரைச்சி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்திங்கன்னா இப்போ வந்து வறுத்துட்ருக்கேன். நம்ம எப்பயும் போல் ஒரே மாதிரி குழம்பு ரெசிபி வந்து ட்ரை பண்ணாமல் இந்த மாதிரி 2-3 மெத்தட் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதில் வந்து நம்மளுக்கு எது வந்து ரொம்ப பிடிக்குதோ அந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணிக்க வேண்டியதான். வீக்கெண்ட் முடிஞ்சு ஃபஸ்ட் டே பசங்க வந்து ஸ்கூலுக்கு போகிறனால இன்றைக்கி பசங்களை வந்து நல்லா நீட்டாக வந்து அனுப்பிச்சி விடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேலையெல்லாம் கடன்னு பார்த்திங்கன்னா ஓடிட்டு இருந்தது. காலையில் நேரம் அப்படிங்கிறதுனால 3 அடுப்புலையுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து பிஸியாகவே இருந்தது. ஒரு அடுப்பில் பார்த்திங்கன்னா சாதம் வந்து வச்சுருந்தேன், இன்னொரு அடுப்பில் சுண்டல் வந்து வேக போட்டு விட்டுருந்தேன். இந்த அடுப்பில் குழம்புக்கு தேவையான மசாலா இது எல்லாமே பார்த்திங்கன்னா வதக்கிட்டு இருந்தேன். குழம்புக்கு தேவையான வெங்காயம், தக்காளி இதெல்லாமே நல்லா வந்து வதக்கி நல்லா வந்து ஃபேன் காற்றுல ஆற வச்சு விட்டுட்டு இப்போ வந்து குழம்பு தாளிச்சு விட்டுக்க போகிறேன். தாளிக்கிறதுக்கு வெங்காயம், தக்காளி இதெல்லாம் வதங்கிறதுக்குள்ளே ஃபேன் காற்றுல பார்த்திங்கன்னா நம்ம வதக்கி வச்ச வெங்காயம், தக்காளி எல்லாமே ஆறிடும். அது ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு மசாலா எல்லாமே சேர்த்து நல்லா வந்து அரைச்சிக்கலாம். சமையல் வேலை எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து முடிஞ்சு பசங்களையுமே நல்லா நீட்டாக வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் என்னுடைய மீதி ஒர்க் எல்லாமே பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் எந்த ஒரு பேட்டர்னுமே இல்லாமல் மெஷர்மெண்ட்டில் நானாக பார்த்திங்கன்னா இந்த ஃப்ராக் வந்து கட் பண்ணியிருந்தேன். ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் எந்த மாதிரி வந்து கட் பண்ணேன், எந்த மாதிரிலாம் வந்து ஸ்டிச் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். பசங்க 2 பேருமே ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் பீரோ துணி எல்லாமே பார்த்திங்கன்னா எடுத்து நல்லா வந்து நீட்டாக வந்து மடித்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். பீரோவில் இருக்க துணி எல்லாமே பார்த்திங்கன்னா மடித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்க துணி எல்லாமே இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு மேலே வந்து வச்சுக்க போகிறேன். இந்த மாதிரி துணி பை, கட்டைப்பை, சாக்கு பை இது எல்லாமே அங்கங்கே வந்து ஒரு மாதிரி இருந்தது. இதுவுமே ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம் நீட்டாக. இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே மிஷினில் வந்து துணி போட்டிருந்தேன். அதுவுமே பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரெடி ஆகிருக்கும். ஸோ அதை வந்து எடுத்து காய போட்டு விட்டுடலாம். துணியெல்லாம் நல்லா நீட்டாக வந்து காய போட்டுட்டு இந்த ரூமில் இருக்க ஒற்றை எல்லாமே கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா அடிச்சு விட்டுக்கிறேன்.
ரூமில் செல்ஃபில் இருந்த டஸ்ட் மட்டும் பாருங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த ரூம் வந்து ஓரளவுக்கு வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ரூமுக்கு போனோம்னா அங்கேயுமே கொஞ்சம் துணியெல்லாம் இருந்தது, அதையுமே இப்போ நீட்டாக வந்து மடித்து வச்சுக்கணும். இந்த மாதிரி ஒர்க்கெலாம் நான் வந்து செய்ய போகிறேன் அப்படின்னு தெரிஞ்சுட்டு காலையிலேயே பார்த்தீங்கன்னா கிச்சனை வந்து நல்லா நீட்டாக வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். ஒரு வழியாக எல்லா வேலையுமே முடிஞ்சது. குப்பை எல்லாமே இந்த கவரில் வந்து எடுத்து வச்சுருக்கேன். வாசலில் இருக்க குப்பையை நல்லா நீட்டாக வந்து கூட்டி விட்டுட்டு அப்படியே உள்ளே போய் மாப் போட்டோம்னா நம்ம எல்லா வேலையுமே கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து முடிஞ்சது. ஒரு அரை பக்கெட் தண்ணி எடுத்து அதில் கொஞ்சமாக வந்து கம்ஃபர்ட் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வீடு ஃபுல்லாகவே நல்லா வந்து தொடச்சி விட்டுக்கிறேன். ஒரு வழியாக எல்லா வேலையுமே சூப்பராக வந்து முடிச்சாச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருக்க டைமுக்குள்ள ஹஸ்பண்ட் வந்து லஞ்ச் போகும்போது சிக்கன் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா சில்லி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அன்டைம் ஆனதுனால எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ வந்து செஞ்சோம்னா மொத்தமாக வந்து சாப்பிட முடியாது. அதனால் இப்போ பாதி அளவு எடுத்து சில்லி மட்டும் போட்டுட்டு கொஞ்சமாக நைட்டுக்கு எடுத்து வச்சுக்க போகிறேன். அதை வந்து சப்பாத்தி சுட்டுட்டு அதுக்கப்புறம் குருமா வச்சுக்கலாம். இந்த மாதிரி லெக் எல்லாமே தனியாக எடுத்து வச்சுட்டு குட்டீஸ் வந்து ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஃப்ரை மாதிரி பண்ணி கொடுத்தோம்னா சூப்பராக வந்து சாப்பிட்டுப்பாங்க. சில்லிக்குமே மசாலா வந்து நல்லா வந்து பரட்டிட்டேன். ஸோ இதை வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா வந்து ஊற விட்டுட்டு இதை வந்து போட்டு எடுத்துக்கலாம். வீடியோட லாஸ்ட்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கான டேயில் நான் இந்த மாதிரிலாம் தான் ஒர்க் வந்து பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.